கோவில். சிவன் கோவிலுங்களா? ஆமாம், சூரியலிங்கேஸ்வரர் கோவிலா? சூரியலிங்கேஸ்வரன். ஸோ இந்த கோயில் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். சேலத்துலேருந்து சீலாண்டி பைபாஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள. அதாவது எங்கே நம்ம நாமக்கல் போகிற வழியிலையா? போகிற ரூட்டு. நாமக்கல் போகிற ரூட்டில் முன்னாடி. ஆமாம், பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டில் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டரு உள்ள மலை பகுதி. அப்படிங்களா? ஆமாம். ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின் சிறப்பு என்னங்கன்னா, நந்தி சிலை வந்து மலையிலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். மலை உருவம் மலையே நந்தி மாதிரி உருவாயிருக்கு. நந்தி மாரி உருவாயிருக்கும். சிவனோட லிங்கமும் அந்த மலையில அதே மாதிரி உருவாயிருக்கும். ஓ, சிவன் லிங்கத்தை பார்த்து நந்தி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிவன் கோயிலுக்கு போய் எப்படி பார்ப்போம், நந்தி பார்ப்போம், சிவன் லிங்கம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, மலையில அமைஞ்சிருக்கு. ஒரு கல்வெட்டு இல்லை, எது இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் மலையா இயற்கையாவே உருவாயிருக்கு. அது இந்த இடத்துல பெரிய ஆச்சரியம். அதனால இங்க வந்து மக்களுங்கெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது, ஒரிஜினலாவே இருக்குது அப்படின்ட்டு. நந்தி சிவனும் இங்கே இருக்கிறாங்க, மலையாவே இருக்கிறாங்க. அதாவது எந்த இயற்கையாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. யாரு சிற்பி செஞ்சது பிடிச்சது மலையாவே சிவனும் நந்தி இருக்கிறாங்க. ஆமாம், அதுதான் இங்கே சிறப்பு. இங்கே சிறப்பு மெயின் அதுதான். உங்கள் பேருங்க? சின்னத்தம்பி. சின்னத்தம்பி. இதே ஊர் தானா? இதே ஊர். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே. அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே. கிரிவல பாதையில் எண்டிசை பாலரும் போற்றும் லிங்கமே. அதை கண்டால் புண்ணியமே, திரு அண்ணாமலை வலமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். இந்திரலிங்கம் 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 தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஆயிரமாய் கண் படைத்த தேவலோக இந்திரனே, அண்ணாமலையில் அங்கவலம் போட்டு வரும் வேளையிலே செம்பொன்னாக அவனது மேனிலாடிய தெய்வமே. இந்திரலிங்கமே நம் சந்ததி காத்திடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். இந்திரலிங்கம் 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 தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம், உலகெல்லாம் கோடி லிங்கம். இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அக்னியோ சுடு நெருப்பு அமர்ந்த இடம் தென்கிழக்கு. அண்ணாமலை நிறம் நெருப்பு, அக்னிக்கு அது சிறப்பு. ருத்திரமூர்த்திகள் மண்ணை பிளந்து அகழ்ந்த லிங்கமே. அக்னிலிங்கமே அது ஆன்மாவின் பலமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம்.
அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். தெற்கு திசை வேந்தனப்பா யம தர்மராஜனப்பா, சண்டனவன் வணங்குவதோ நீலகண்ட தெய்வமப்பா. தருமதேவனிடம் தாமரை மலராய் தோன்றிய லிங்கமே அது யமலிங்கமே, அது யம பயம் போக்கிடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம், உலகெல்லாம் கோடி லிங்கம். இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குருதி வண்ட ஈஸ்வரமே நிருதிலிங்கமாகிடுமே, தென்மேற்கு திசையினிலே கண்மலர்ந்து காத்திடுமே. உண்ணாமுலையவள் கண்ணாலன் அருளால் எதிர்ப்புகள் அகந்திடுமே. நிருதிலிங்கமே நம் மனை நலம் காத்திடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அருணமலையில் வருணலிங்கம் மேற்கில் நின்று கருணை செய்யும். ஆதி அண்ணாமலையருளால் அண்டமெல்லாம் விளைய வைக்கும். அண்ணாமலையின் மண்ணில் ஊற்றாய் தோன்றிய லிங்கமே வருணலிங்கமே, அது வறுமை போக்கிடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம், உலகெல்லாம் கோடி லிங்கம். இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். காளஹஸ்தி காற்றடிக்க அண்ணாமலை கலகலக்க, வடமேற்கு மூலையிலே வாயுலிங்கமே ஜொலிக்க. கிரிவல பாதையில் வருமடியார்களின் உயிர் வலம் அது வருமே. வாயுலிங்கமே ஸ்ரீ வாயுலிங்கமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம்.
அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நவநிதிக்கும் அதிபதியாய் அண்ணாமலை பசுபதியாய் வடக்கு வாசல் திறந்து வைத்தே வாரி கொடுக்கும் பெருநிதியாய் சிவனது தோழன் அழகன் குபேரன் போற்றும் லிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம் உலகெல்லாம் கோடி லிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஈசான்யலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஈசான்ய மூலையிலே வடகிழக்கு பார்வையிலே பேசாமல் தவமிருக்கும் பிறை சூடன் தரிசனமே 5 முகம் தனில் முதல் முகமாக தோன்றும் லிங்கமே ஈசான்யலிங்கமே அது இகபர சுகந்தருமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஈசான்யலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அருணாச்சலனாய் திகழும் ஒளியே அண்ணாமலையானே ஹரஹர என்போர் வாழ்வின் இருளை நீக்கும் சுடரோனே கார்த்திகை தீபச் சுடராய் ஓங்கும் அருணாச்சலநாதா கருணை மழையால் உலகை நனைக்கும் கருணாரசவாசா. தீபம் பேரொளியே திரு அண்ணாமலையானே தாவம் போக்கிடுவாய் உஞ்சோதி சுடரானே. அருணாச்சலனாய் திகழும் ஒளியே அண்ணாமலையானே ஹரஹர என்போர் வாழ்வின் இருளை நீக்கும் சுடரோனே. சுடராய் ஒளிரும் ஜோதித் தூணே அண்ணா
மலையானே ஹரஹர என்போர் வாழ்வின் இருளை நீக்கும் சுடரோனே. ஒரு முக தீபச் சுடரொளியாலே உன்னை பணிந்தோமே. உன்னுரு எங்கள் நெஞ்சில் ஒன்றிட வேண்டி துதித்தோமே. இருமுக தீபம் ஈசா உனக்கு காட்டிய நின்றோமே. இனிமேல் பிறவிகள் இல்லை என்னும் நிம்மதி கொண்டோமே.